strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் WPL 2025 மேட்ச் 3 ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் குஜராத் ஜெயின்ஸ் vs யூபி வாரியர்ஸ் அட் வதோதரா. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல குஜராத் ஜெயின்ஸ் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இன்னொரு பக்கம் யூபி வாரியர்ஸ், அதாவது இந்த 5 டீமை கம்பேர் பண்ணும்போது எந்த டீம் ரொம்ப வீக்கான ஒரு டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம யூபி வாரியர்ஸ் தான் சொல்லணும். லாஸ்ட் 2 எடிஷனும் இது கண்டினியூ தான் ஆகுச்சு. ஸோ இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இஷ்யூஸ் இருக்குங்க. அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங்ல பெருசா ஃபயர் பவர் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவைலபிளா இருக்காங்க. அதுவும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக்கா இருக்கு. பிளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டாப் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் பவர் இல்லை, மிடில் ஆர்டரை நம்பி தான் இருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீப்தி சர்மா முதல் முறையா ஒரு WPL கேப்டன் பண்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஒரு டீம் தோக்குற டீம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து அவங்க தோத்துக்கிட்டே வந்தா கூட இதுக்கப்புறம் கூட எப்படி அந்த ஒரு டீம் என்விரான்மெண்ட்டை தீப்தி சர்மா வச்சுக்க போறாங்க. அண்ட் தீப்தி சர்மா ஆஸ் அ கேப்டனா ஆஸ் அ பிளேயராகவும் பாத்தீங்கன்னா அதுலயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இட் கோயிங் டு பி a challenge for it, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ் வின் பண்ணாங்க கார்னர். ஸோ யார் டாஸ் வின் பண்ணாலும் போலிங் தான் எடுக்க போறாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பேட்டுக்கு பால் நல்லாவே வரும் டியூனால. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. 143 தான் ஆக்சுவலா யூபி வாரியர்ஸ்னால அடிக்க முடிஞ்சது, விச் இஸ் அ வெரி வெரி பிலோ பார் ஸ்கோர். இதுதான் பெரிய பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ஃபயர் பவர் இல்ல. விருந்தா தினேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிரண் நாவ்கரே ஒரு அதிரடி பேட்டர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 பால் 15 ஒரு மாதிரி ஸ்லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களும் LBW ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உமா சேத்ரி வந்தாங்க. அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா தீப்தி சர்மா அவங்கள நம்பர் 4 ப்ரொமோட் பண்ணது. ஏன்னா தீப்தி சர்மாலாம் ஒரு T20 கேம்ல முன்னாடி வந்து விளையாடணும். எஸ்பெஷலி WPL அவங்க யோசிக்கவே கூடாது. நம்பர் 4 வந்து விளையாடினது இது நல்ல பொசிஷன். அவங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு நாக் விளையாண்டாங்க. 27 balls 39. அவங்களோட உமா சேத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் இன்னுமே பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் விளையாடி இருக்கணுங்க. 27 balls 24 runs இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்ல. நீங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஒரு 50-16 முடிச்சா கூட பரவாயில்ல. அந்த டைம்ல நீங்க அவுட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே டீம் வந்து பாத்தீங்கன்னா அடி பாதாளத்தை தான் தள்ளிட்டு போகும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆக்சுவலா யூபி வாரியர்ஸ்க்கு அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அவங்களோட கீ 2 பேட்ஸ்மென்ஸ் கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் டாலியா மெத்தட், இந்த 2 பேட்ஸ்மேனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கிற அந்த எபிலிட்டிஸ் இருக்கு. அவங்கள ரொம்ப லோவர் மிடில் ஆர்டர்ல வேற இறக்கிட்டாங்க. ஒரே ஓவர்ல 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். பிரியா மிஸ்ரா இருக்காங்க, லெக் ஸ்பின்னர், குஜராத் ஜெயின்ஸ்ல விளையாடுறாங்க, இந்தியா கூட விளையாடி இருக்காங்க. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஓவர்ல செமையா போட்டு 2 பேரையும் அவுட் ஆக்கிட்டாங்க. டோட்டலா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா இவங்க 2 பேரை நம்பி தான் ஆக்சுவலா யூபி வாரியர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஸ்லாக் பண்ணுவாங்க, ஸ்கோர் ஒரு 170 எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து சீப்பா அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் கதம் ததம் ஃபார் யூபி வாரியர்ஸ்ன்ட்டு. என்னதான் லாஸ்டா வந்து டெபியூட்டன்ட் அலானா கிங்கும் சரி சைமா தாக்கூரும் ஒரு சின்ன சின்ன கேமியா விளாண்டாங்க. அதனாலதான் 143 வந்துச்சு. இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. ஸோ they will be so disappointed losing Thalia Mikret as well as Grace Harris in the same over. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் ஆப்வியஸ்லி பிரியா மிஸ்ராங்க. அவங்களோட கூகுளிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. லிட்டரலி யூபி பேட்டர்ஸை டான்ஸ் ஆட விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் காஷ்மீர் கௌதமும் நல்லா போட்டாங்க. எக்கனாமிக்ல 4 overs 15 runs 1 wicket. அண்ட் டாட்டினும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 wickets எடுத்தாங்க. கார்ட்னரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. பட் ஸ்டில் 2 wickets எடுத்தாங்க. என்ன குஜராத் ஜெயின்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ சில போலர்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அ கம்பைன்ட் போலிங் எஃபர்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவங்க அந்த மொமெண்டமே கொடுக்கல யூபி வாரியர்ஸ்க்கு. ஏன்னா அப்பப்போ விக்கெட்ஸ் விடும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கோரை பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ல. அண்ட் நிஜமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன அண்ட் சேசிங்ல எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இந்த மேட்சை அசால்ட்டா முடிச்சிருவாங்க குஜராத் ஜெயின்ஸ்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நல்ல பேட்டிங் விக்கெட் யூபி வாரியர்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் தவிர வேற பெருசா போலர்ஸ் கிடையாது. பட் நாட் ஐடியல் ஸ்டார்ட்டுங்க. பெத்மூனி வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேமலதாவோட பேட் ஃபார்ம் ஸ்டில் கண்டினியூயிங் ஃபார் த பாஸ்ட் 8 months. ஒரு ஸ்டேஜ்ல தேவர் 3 for 2. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல யூபி வாரியர்ஸ் இன்னொரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே கிரம்பிள் ஆயிருப்பாங்க குஜராத் ஜெயின்ஸ். பட் அந்த டைம்ல தாங்க கேப்டன் ஆஷ்லே கார்னர் செம்ம நாக் விளாண்டாங்க. ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் 52 of just 30 balls. போன மேட்ச்ல தான் ஒரு 79 அடிச்சாங்களா, 37 balls. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா ஒரு டேக்லைன் இருக்கு தெரியும்ல, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு. அந்த மாதிரி தைரியமா அடிச்சா சம்டைம்ஸ் கிளிக் ஆயிடும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆஷ்லே கார்னர் நடந்துச்சு. ஒரு எண்ட்ல ஹர்லின் டியோல் கரெக்டான ஒரு பொசிஷன்ல இறக்குனாங்க. இந்த வாட்டி அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் கார்னர் அவுட் ஆனே பாத்தீங்கன்னா ஹர்லின் டியோல் அண்ட் டாட்டின் 2 பேருமே சேர்ந்து ஒரு 58 runs பார்ட்னர்ஷிப் அன்பீட்டனா போட்டு கேமை முடிச்சு விட்டாங்க. ஹர்லின் டியோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல 34 நாட் அவுட், ஒரு எண்ட்ல டாட்டின் 33 நாட் அவுட். ப்ரொஃபஷனலா கேம் முடிச்சாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் யூபி வாரியர்ஸ் போலிங் எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி சோஃபி எக்கல்ஸ்டன் சூப்பரா போட்டு 2 wickets எடுத்தாங்க. 4 overs 16 runs. அது எக்ஸ்பெக்டட் தான். சேம் டைம் தீப்தி சர்மா விக்கெட் விடாம ஆடிட்டாங்க.
அண்ட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸ்லாம் எல்லாருமே வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, ஆர்டினரியாவும் இருந்தாங்க. தஹாலியா மெக்ரத் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. பட் டெபியூட்டன்ட் அலனா கிங் இருக்காங்களா, ஆஸ்திரேலியன் லெக் ஸ்பின்னர், அவங்க 3 ஓவருக்கு 39 ரன் செம்ம அடி வாங்கிட்டாங்க. அண்ட் சைமா தாக்கூர் ஒரே ஓவர்ல 20 ரன் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல. நீங்க ஒரு 140 தான் டிஃபெண்ட் பண்றீங்கன்னா, ஒரு போலர் ஒரு ஓவருக்கு 20 ரன் கொடுக்குறாங்க, இன்னொரு போலர் வந்து பாத்தீங்கன்னா 12 ரன்னுக்கு மேல 3 ஓவர்ல கொடுக்குறாங்கன்னா அப்பவே கேம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேருமே இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தாங்கன்னா மேபி இந்த கேம் இன்னுமே கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். பட் குஜராத் ஜெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால ஈஸியா விளாண்டாங்க. அண்ட் விக்கெட்ஸும் பெருசா எடுக்கல யூபி வாரியர்ஸ். இதான் ஒரு பிரச்சனை, அந்த ஸ்பின்னர்ஸ் நம்பிதான் இருக்காங்க. தீப்தி சர்மாவை கிளவரா விளையாடிட்டாங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் போகல. சோ இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் யூபி வாரியர்ஸ்க்கு. இன்னும் போக போக இன்னுமே டஃபான ஆப்போனன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் சேலஞ்சஸ் அதிகமா இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தே வில் பி சோ ஹாப்பி. ஆஷ்லே கார்னர் அவங்களோட கேப்டன்ஷிப்ல முதல் வின் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல என்னைக்குமே ஃபர்ஸ்ட் வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 200 அடிச்சும் தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் ஆர்சிபி. தே வில் பி சோ டிசப்பாயிண்டட். பட் இந்த மேட்ச்ல வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி சோ பம்ப்ட் அப், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் 3 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.